இங்க காருக்குள்ள மந்திரத்தை முணுமுணுத்தபடியே ஒரு மந்திரவாதி பொம்பளை உட்காந்துருக்காங்க. காரை பார்த்து சத்தமா குலைச்சிட்டு இருந்த நாய் தன்னோட தலையை வச்சு காரை வேகமா முட்ட ஆரம்பிக்குது. நிறைய ரத்தம் வந்தனால அந்த நாய் எங்கே இறந்து போயிருது. நாயை இங்கே போச்சுரு, இல்லைன்னா இந்த ஊரே சுடுகாடாயிரும் அப்படின்னு மந்திரவாதி பொம்பளை டிரைவர் கிட்ட சொல்றா. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி ஒரு வீட்டுக்கு கூடி வராங்க. கேட்ல இருக்க பழைய ஓனரோட பேரை ரிமூவ் பண்ணிட்டு தன்னோட பேரை ஒட்டுறான். யாருமே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் மட்டும் கட்ட வச்சு அடைச்சிருப்பாங்க. ரூம்ல இருக்கிற அமானுஷத்தை பத்தி தெரிஞ்சுக்காம அந்த ரூம் ஓபன் பண்ணிடுறாங்க. சாமி படம் எல்லாமே மேல இருந்து கீழே விழுந்து உடைஞ்சிருது. சின்ன பொண்ணோட உடம்புல அமானுஷமான ஒரு ஆவி பூந்துருது. ஆக்ரோஷமா சேர்ல ஆடிட்டு இருந்த அந்த சின்ன பொண்ணை அம்மா ரொம்ப கூட்டிட்டு போறா. அந்த பொண்ணோட அப்பா வீட்டுக்கு போற வழியில ஸ்கூட்டர் பஞ்சர் ஆயிருது. யாருனே தெரியாத ஒரு ஆள் வந்து லேம்ப் கொடுத்து இதை வச்சுட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றான். வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில இன்னொரு ஆள் நான் உனக்கு வீடு வரைக்கும் துணைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய வரான். இதுதான் என் வீடுன்னு சொல்லிட்டு திரும்புறான். அந்த ஆள் மறைஞ்சு போயிடுறான். வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருக்க அவனுக்கு அமானுஷம் ஒரு சவுண்ட் கேக்குது. அதை கேட்டு ரொம்பவே பயந்து போய் எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியே போய் பாக்குறான். அங்க சின்ன பொண்ணு கிணத்து மேல உட்காந்து தண்ணி எடுத்துட்டு இருக்கா. சத்தமா யாரோ சிரிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. திரும்பி பாக்குறான். அங்க நிறைய பேய்ங்க நின்னு இவனே பாத்துட்டு இருக்கு. கிணத்துக்குள்ள ஏதோ விழுந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. பொண்ணு தான் கிணத்துக்குள்ள குதிச்சுட்டான்னு நினைச்சிட்டு கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தவன யாரோ கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. விடிய விடிய கத்துறான். ஆனா அவனை காப்பாத்துறதுக்கு யாருமே வரல.